நண்பர்களுக்கு வணக்கம். MEAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தமிழகத்தில் ஜனவரி முதல் விடுமுறை ஓய்வூதிய பலன்களை பெற களஞ்சியம் என்ற பெயரிலான செயலியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். பாம்பன் புதிய ரயில் பாலம் புதிய தொழில்நுட்பத்தில் மொத்தம் ரூபாய் 580 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலம் புத்தாண்டு ஜனவரியில் திறக்கப்பட உள்ளது. மொத்தம் நீளம் 2078 மீட்டர் ஆகும். செங்குத்து தூக்கு பகுதி 72.05 மீட்டர் நீளம், 660 டன் எடை. தூக்கு பாலத்தின் மொத்த எடை 1080 டன் ஆகும். மொத்த தூண்கள் 100 ஆகும். கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் உள்ள பாலத்தின் செங்குத்து தூக்கு பகுதியை 17 மீட்டர் உயர்த்தலாம். பாலம் கட்ட 5800 டன் இலகுரக சண்டிகர் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுமான பணி ரயில் வளர்ச்சி நிறுவனம் RVNL மூலம் மேற்கொள்ளப்பட்டது. பராமரிப்பின்றி 38 ஆண்டுகள், அதன் பின் குறைந்தபட்ச பராமரிப்புடன் 58 ஆண்டுகள் வரை செயல்பாட்டில் இருக்கும். கடல் நீரால் துருபிடிப்பதை தவிர்க்க இலகுரக இரும்பு ஜிங்க் பாலிசிலோக்சேன் பெயிண்ட் மூலம் பூசப்பட்டுள்ளது. பாலத்தின் வடிவமைப்பை டைப்சா நிறுவனமும், தர சோதனையை சென்னை IIT மற்றும் மும்பை IIT மேற்கொண்டன. பழைய பாலத்தை தூக்கி இறக்க 45 நிமிஷங்கள் ஆகும். புதிய பாலத்துக்கு 11 நிமிடங்களே போதுமானது ஆகும். எலக்ட்ரோ மேக்னடிக் எனப்படும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாலத்தை இயக்க 2 பேர் போதுமானது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய நீர்வள மேம்பாட்டு ஆணையம் 30 நதிநீர் இணைப்பு திட்டங்களை அடையாளம் கண்டிருக்கிறது. இமயமலை பகுதியிலும் தக்கான பீடபூமியிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக $168 பில்லியன் தேவைப்படும் என்றும் மதிப்பீடு செய்திருக்கிறது. உலகத்திலேயே கருணை மிகுந்த நாடாக போர்ச்சுகல் நாடு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள உப்பரி சியாங் மற்றும் சியாங் மாவட்டங்களில் பாயும் சியாங் நதியில் 11,000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட நீர்மின் திட்டம் மேற்கொள்ளப்படவுள்ளது. இதற்காக அந்த நதியின் குறுக்கே பிரம்மாண்ட அணை கட்டப்பட உள்ளது. மக்களவை தேர்தலில் வாக்களிக்க 1.19 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் அவர்களில் 2958 பேர் மட்டுமே தேர்தலில் வாக்களித்துள்ளனர். இந்தியாவின் முதல் முறையாக உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு வேவ்ஸ் வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பிரதமர் இன்டர்ன்ஷிப், அதாவது நிறுவன பணி அனுபவம் திட்டத்திற்கு 6.21 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட 1.27 லட்சம் பேர் இத்திட்டத்தால் பலன் அடைந்துள்ளனர். 2024-25 மத்திய பட்ஜெட்டில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பிறவியிலேயே காது கேளாத குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இலவச காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை அளிக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தெரிவித்துள்ளார். பிறவியிலேயே காது கேளாமை பாதிப்பால் 1007 குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ் கல்வியாண்டில் 175 அரசு மேல்நிலை பள்ளிகளில் ரூபாய் 57.80 கோடி மதிப்பில் நவீன கணினி அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி வாகை சூடி வரலாறு படைத்தார்.
கடந்த செப்டம்பரில் ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் இந்தியா சாம்பியனாகி வரலாறு படைத்தது. அடுத்ததாக டிசம்பரில் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் டி. குகேஷ் கோப்பை வென்று போட்டியின் வரலாற்றில் சாம்பியனான மிக இளம் போட்டியாளர் என்ற சாதனையை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.